வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஊட்டியில் நடந்த கோடை விழா, ஊட்டியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய சைட்சீயிங் பிளேசஸ் என்னென்ன இருக்குது, அங்கே இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஸ்ஸில் 100 rupees பாஸ் எடுத்தால் போதும், அன்னைய டே ஃபுல்லாக ஊட்டியில் இருக்கிற எல்லா சைட்சீயிங் பிளேஸையும் சுற்றி பார்க்க முடியும். இந்த கோடை விழா ஒவ்வொரு வருஷமும் மே மந்த்தில் 2nd or 3rd வீக்கில் நடக்கும். இதில் ஹைலைட்டான விஷயமே இந்த மலர் கண்காட்சி தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நடந்தது. இந்த மலர் கண்காட்சியை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. இங்கே மலர் கண்காட்சி மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மலர் கண்காட்சியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கூடவே அங்கே நடந்த கலை நிகழ்ச்சியை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இந்த பிளேஸை விட்டு கிளம்பணும். நெக்ஸ்ட் நாங்கள் போயிருந்த இடம் இந்த புகைப்பட கண்காட்சி. இந்த பில்டிங்கு தாவரவியல் பூங்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. இந்த கண்காட்சியில் பயன்பாட்டில் இருந்த பழைய கேமராவை காட்சிப்படுத்தியிருந்தது ரொம்பவே சிறப்பான விஷயம். இங்கே காட்சிப்படுத்தியிருந்த நிறைய கேமராவை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். பழைய திரைப்படங்களில் மட்டுமே நம்ம பார்த்துருப்போம். அதை நம்ம நேரில் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பாக இந்த இடத்துல அமைஞ்சது. கூடவே ஊட்டி பற்றிய புகைப்படங்களையும் இந்த கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. இந்த புகைப்பட கண்காட்சியை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது அங்கே கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த பிளேஸை விட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளேஸ் ரோஸ் கார்டன். இந்த ரோஸ் கார்டனில் ஒவ்வொரு வருடமும் மே மந்தில் மலர் கண்காட்சி நடக்கும். இப்போ நடந்திருந்த மலர் கண்காட்சி 18வது மலர் கண்காட்சி. இந்த மலர் கண்காட்சி தொடங்கி 1 வீக் பொறுத்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதனால பூவெல்லாம் நிறைய வாடி போயிடுச்சு. பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ரோஸ் எல்லாம் நல்லா பூத்துருக்கும்னு நினச்சேன். அந்தளவுக்கு அதில் ஃப்ளவர்ஸ் இல்லை. பெரும்பாலும் மலர் கண்காட்சியை வீக்கெண்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஊட்டியில் 2 இடத்துல மலர் கண்காட்சி நடக்கும். ஒன்று ரோஸ் கார்டனு, இன்னொன்று தாவரவியல் பூங்கா. 2 மலர் கண்காட்சியும் ஒரே நேரத்தில் நடக்காது, வெவ்வேறு வாரங்களில் இந்த மலர் கண்காட்சி நடக்கும். பட் இந்த 2 மலர் கண்காட்சியுமே மே மந்தில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் போட் ஹவுஸு. இந்த போட் ஹவுஸு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் கோடை விழா டைமில் அந்த பஸ் பாஸ் எடுத்துட்டிங்கனாக்கா டைரெக்டாக அந்த பஸ்லேயே போய்க்கலாம். யூஸ்வலாகவே சீசன் டைமில் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். அதுவும் அந்த கோடை விழா டைமில் போகும்போது ரொம்பவே க்ரௌடு. டிக்கெட் எடுக்கிறதுக்கும் போட்டை நம்ம வாங்கிறதுக்கும் மினிமம் ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த இடம் கர்நாடகா பார்க்கு. இது போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த கர்நாடகா பார்க்கை முழுமையாக சுற்றி பார்க்கறதுக்கு 1 ஹவருக்கு மேலே நமக்கு டைம் எடுக்கும். பட் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேஸ் தான் இது. இந்த பார்க்கில் ஒரு பெரிய பிரிட்ஜு ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜில் ஏறி இந்த கர்நாடகா பார்க்கு வியூவை பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தொட்டபேட்டா. இது ஊட்டியிலேயே மிக உயரமான பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆக பஸ்ஸு இல்லை வேன், ஆட்டோ எதில் வேணாலும் வரலாம். பட் இந்த கோடை விழா டைமில் நீங்கள் பிளான் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்கள். நாங்கள் வந்த டைமில் ரொம்பவே டிராஃபிக்கு, 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணணும். தொட்டபெட்டா பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
இங்க இருக்கிற டெலஸ்கோப் ஹவுஸ்ல இருந்து ஊட்டி குன்னூர் வியூவை நம்மளால பார்த்து ரசிக்க முடியும். தொட்டபெட்டா முடிச்சுட்டு வர வழியில தான் டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கு. எங்களுடைய டிராவல்ல நிறைய முறை நாங்கள் அங்கே விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் நாங்கள் ஸ்கிப் பண்ணியாச்சு. உங்களுடைய டிராவல்ல அந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி கிட்ட அட்வென்ச்சர் கேம் ஆக்டிவிட்டி இருக்கு, அதையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தண்டர் வேர்ல்டு. இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இது ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போட்டோஸ் போற லைன்ல தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.